Assalamualaikum, hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான பன் ரெசிபி தாங்க வந்து பார்க்க போறோம். சாக்லேட் கிரீம் பன் ரெசிபி தான். சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ஜியான ஒரு பன் ரெசிபி, அது கூடயே யூனிக்கான ஒரு க்ரீம் ரெசிபியும் தான் இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம ஷேர் பண்ண மில்கி பன் ரெசிபிக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே அதில் நிறைய பேர் மெஷர்மெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோவை எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணுறேன். அதனால் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 40 கிராம் அளவு சர்க்கரை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை வந்து நான் பொடிச்செல்லாம் ஆட் பண்ணல, அப்படியே தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் சூடான பால் தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். 160 ml அளவுக்கு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும். நான் நல்ல சூடாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே நல்ல கூலிங்கான கிளைமேட் அப்படிங்கிறனால ஜஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அது சீக்கிரம் ஆறிடும். அதனால் நான் நல்லா சூடாகவே ஆட் பண்ணி அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் லைட்டாக வந்து ஒரு ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும். கை விரல் வந்துட்டு உள்ளே நீங்கள் பாலில் வைக்கும்போது உங்களுக்கு பொறுக்கணும். உங்களுக்கு பொறுக்க முடியாமல் வெளியில் எடுக்கிறீங்கன்னா அது வந்து ரொம்ப சூடாக இருக்குன்னு கை விரல் நல்லா பொறுத்த அளவுக்கு சூட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலில் 5 கிராம் அளவுக்கு ஈஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக 5 கிராம்ஸ்லேருந்து 6 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் கரெக்டாக 5 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பேட்சில் வச்சு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி 15 to 30 minutes நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி கிடச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளோரெல்லாம் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணுறதுக்காக 2 கப் அளவு மைதா நான் எடுத்திருக்கேன். 2 கப் மைதா வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 300 கிராம் அளவு மைதா நான் எடுத்திருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர், 10லேருந்து 15 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்ல, அந்த ஈஸ்ட் எடுத்து பாருங்கள், நல்லாவே வந்துட்டு ஆக்டிவேட் ஆகி கிடச்சிருச்சு. இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கு அப்புறமா தான் பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளோரெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கிற எந்த ரெசிபியாக இருந்தாலும் ஒரு தடவை ஜலிச்சுட்டு ஆட் பண்ணுறது தான் நல்லது. இல்லைனா கேக் ஆகட்டும், ப்ரெட் ஆகட்டும், அதாவது திப்பி திப்பியாக கொக்கோ பவுடர் கிடைக்கும். ஸோ இதை ஒரு சீவர் வச்சுட்டு இதை நல்லா வந்துட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். அண்ட் வீடியோவில் சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தேன். நீங்கள் பேச என்ன இரிட்டேட் பண்ணுற மாதிரி சொன்னதே திருப்பி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வீடியோ எடிட் பண்ணும்போது வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்து எடிட் பண்ணுறேன். ஸோ நான் அவ்வளோவா செக்கெல்லாம் பண்ண மாட்டேன். எடிட்லாம் ரொம்ப பெருசாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். திருப்பி நான் சொன்னது ஏதாவது சொல்கிறேன்னா அப்படின்ட்டு. எனக்கு வந்துட்டு ஒரு ரெசிபி பர்ஃபெக்டாக உங்களை பார்த்து சொல்லும்போது எனக்கு எப்படி சொல்லித்தர தெரியுமோ அப்படி தான் நான் வீடியோலையுமே சொல்லிட்டு இருப்பேன். அதுவே உங்களுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்கணுன்ட்டெல்லாம் இல்லை. ஸோ எனக்கு எப்படி சொல்லித்தர தெரியுமோ அந்த மாதிரி தான் என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நல்லா ஜலிச்சாச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் முட்டைங்க. இந்த முட்டையோட கிராம்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 55லேருந்து 60 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும் முட்டை. அந்த அளவுக்கு முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் இல்லை ஸ்பேட்சில் எடுத்துக்கலாம். அதை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நடுவில் வந்துட்டு அந்த ஃப்ளாரோடு சேர்த்து அந்த வெட் இன்க்ரீடியண்ட்டோட எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்மளோட மாவில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் வந்து படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சைட்ஸ் எல்லாமே வந்துட்டு இது பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் கையில் தான் நல்லா குழச்சி எடுக்க போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா அந்த ஃப்ளார் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து கவுண்டர் டாப்க்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு அதை நல்லா வந்து நம்ம கை வச்சு இப்போ செய்ய போகிறோம். ஸோ நான் வந்து இப்போது ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டுற போகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் வச்சு மிக்ஸ் பண்ணாலும் சரி, கையில் மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் சரி, நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். கையோட இந்த இதை வச்சு நல்லா அழுத்தி பிசையணும். 10 நிமிஷம் பிசையணும். கை வந்து கொஞ்சம் பெயின் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் கையில் குலைக்கும் போது. பட் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த டோவை வந்து நல்லா சாஃப்டாக, பன்னு வந்து அவ்வளோ சாஃப்டாக பண்ணி கொடுக்கறது. கரெக்டாக 10 minutes டைம் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் நீங்கள் நல்லா கையை அழுத்தி பிசையணும் அந்த மாவு. ஓகேங்களா? மாவு இதில் இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குது, இதே மாதிரி நீங்கள் கை வச்சு பிசைஞ்சாலுமே நல்லா சாஃப்டாக வந்துடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆயில் பேஸ்டு பன் தான் நம்ம பண்ண போகிறோம். லாஸ்ட் பன் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வச்சு பண்ணியிருந்தோம், மில்கி பன் ரெசிபி. ஸோ இந்த சாக்லேட் பன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆயில் வச்சு தான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஆயில் வச்சு பண்ணும்போது எப்படின்னு சொல்கிறேன். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 35 கிராம்ஸ் எடுத்திருக்கேங்க. சரிங்களா? 35 கிராம் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூனுக்குமே கம்மி தான். அதாவது அந்த க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி ஒரு 2 கிராம் அளவுக்கு
கம்மியாக தான் எடுத்திருப்பேன். ரொம்ப கம்மியான ஆயில் தான் எடுத்துக்க மாட்டேன். 35 கிராம்ஸில் ஒரு 33 கிராம்ஸ் அளவு ஆயில் இதில் தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆயில் பேஸ்ட் பன் வந்துட்டு இதில் போட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் மிக்ஸில் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லாட்டி ஆயில் எல்லாமே வெளியில் தெரிச்சிருது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால எனக்கு தெரியல, முக்கால்வாசி ஆயில் வெளியில் தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட நான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு மிக்ஸ் பண்ண விட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து டோ வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதே நீங்கள் கையில் பிசையும் போது இந்த ஆயில் எப்போ ஆட் பண்ணணும்னா, அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதாவது ஃப்ளார் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஃப்ளாருக்குள்ளே ஆயில் போகும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொலன்னு ஆயிரும். அப்புறம் கையே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்போதே, அந்த மாவாக இருக்கும்போதே கூட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்காக, நல்லா க்ளூட்டன் நல்லா ஃபார்ம் ஆகி நல்லா ரெடி ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்காக விண்டோ பெயின் டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி விரித்து பார்க்கும்போது கிளியாமல் மாவு ரெடியாக இருக்கும். ஸோ எவ்வளோ தான் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணாலுமே அது கிளியாமல் வரும். இந்த டைமில் வந்துட்டு உங்களோட மாவு கரெக்டாக ரெடி ஆகிருக்கு, பர்ஃபெக்டாக வந்து நெட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நல்லா பிசைஞ்சிருக்கீங்க, அதுமாதிரி கரெக்டாக அதில் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, மாவை ஜஸ்ட் இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, உள்ளே டக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் எடுத்து வச்சோம்ல, அந்த ஆயில் இதுக்காகத்தான் நான் எடுத்து வச்சேன். இந்த உங்களோட எந்த பவுலில் நீங்கள் வந்துட்டு அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக விட போகிறீங்களா, அந்த ஆயில் அந்த பவுல்லையே வந்துட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்த மாவு இருக்குல்ல, அதை வந்து உள்ளே வச்சிடலாம். மாவு உள்ளே வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட இது அப்படியே வந்துட்டு நல்லா ரைஸ் பண்ணுறதுக்காக விட போகிறேன். ஏன்னா இங்கே நல்ல கூலிங்கான கிளைமேட் இருக்குது டெல்லியில். ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல நார்மலான டெம்பரேச்சர் தான், நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கெல்லாம் அது 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் மட்டும் அது நல்லா வந்துட்டு ரைஸ் ஆனால் போதுங்க. ஓகேங்களா? 2 ஹவர்ஸ் கூட எடுத்துக்கோங்க, அது நல்லா ப்ராப்பராக ரைஸ் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இது வந்து டபுள் த சைஸ் வரணும், அதுதான் விஷயம். ஸோ இந்த மாவு வந்துட்டு இன்னும் எனக்கு 5 ஹவர்ஸில் எப்படி வருதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். கரெக்டாக 5 ஹவர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு டோ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல, அப்படியே டபுள் த சைஸ் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குது, சாக்லேட் பன்னு. ஸோ இதை அப்படியே லைட்டாக பஞ்ச் பண்ணி விடுங்க, அந்த உள்ளே இருக்கிற ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த மாவு அப்படியே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் கவுண்டர் டாப்புக்கு. இந்த ரைஸான பன் பார்க்குறக்கே ஒரு அழகு தான் இல்லை. ஸோ இது அப்படியே ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு நெட் மட்டும் பண்ணிக்கிறேன், ரொம்ப நேரம் பசியக்கூடாது. இதுக்கப்புறம் லைட்டாக நெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டக் பண்ணிக்கலாம். இதை வந்து செகண்ட் ரைஸ்க்காக விட போகிறோம். செகண்ட் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டோக்கு வந்து ஒரு ஃபார்மேஷன் வந்து கொடுத்துடலாம். நல்லா டக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, கீழே சரியாக டக் பண்ணலன்னா ஹோல் மாதிரி விழுகுது. நம்ம லாஸ்ட் டைம் ப்ரெட்டில் கூட பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கைக்கு இடையில வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு டோ நல்லா வந்துட்டு பின்னாடி டக் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் சேம் 9 inch பேன் தான் எடுத்திருக்கேன், கேக் பேக் பண்ணுற அதே பேன். ஏன்னா ஒரு பெரிய பன் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் கொஞ்சமாக ஆயில் வந்துட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு, ஆயிலும் ரொம்ப ஆயில் போட்டுற வேணாம், அப்படின்னா கீழே இருக்கிற லேயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக மாறிடும். ஸோ லைட்டாக ஆயில் அது ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு லைட்டாக ஆயில் போட்டுட்டு இந்த மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம். உங்கள் டோ வந்து எந்த அளவுக்கு ஓரளவுக்கு விரிஞ்சு கிடைக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். ஸோ இந்த அளவுக்கு தான் எனக்கு வந்துட்டு டோ வந்து விரிஞ்சுது. ஸோ தட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை நான் சேம் அதே கிளிங் ராப்பே போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். இது அகெயின் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே விட போகிறேன். நம்ம டெம்பரேச்சருக்கு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் போதும். இது வந்து சூப்பராக ரெடியாகி கிடச்சிரும். இதுவுமே வந்துட்டு ஒரு சைஸ் வந்து அப்படியே டிஃப்ரென்ஸ் ஆகி மாறி உங்களுக்கு தெரியும். அந்த டைமில் உங்களோட டோ வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ தெரியுதா நம்ம வச்சதுக்கும் அதோட சேஞ்சஸும் வந்து பாருங்கள். இப்போ நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் முட்டை எடுத்துக்கிறேன். இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம், காய்ச்சி ஆற வச்ச பாலில் தண்ணி எது வேணாட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையை நல்லா அடிச்சுட்டு அது ஒயிட் கலரில் மாறிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம இது மேலே வந்துட்டு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சைட்ஸ் எல்லாமே வந்து க்ரீஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த பன்னுக்கு மேலே, நல்ல ஷைனி டாப் வந்து கிடைக்கிறதுக்காக தான். இப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா நான் 150 டிகிரி செல்சியஸ்லங்க 5 மினிட்ஸ் தான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் என்னோட அவனை. இதை பேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 160 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்தேங்க. ஓகேங்களா?
இப்போ நம்மளோட பன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பேக் ஆயிடுச்சு. சைட்ஸில் கிராக்ஸ் இருக்குது. இது எதனால அப்படின்னா அவனில் ஹீட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ என்னோட இங்கே கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருக்கு இல்லையா, ஸோ நம்மளோட டோ கோல்டாகவும் அவன் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருந்தனால நம்ம உள்ளே வச்சதுமே அந்த டோ மேலே கிராக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, மற்றபடி இது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மேக்ஸிமம் ரொம்ப கோல்டான ரிஜியனில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். பட் இந்த கிராக்ஸ் வந்து டோட்டலி நார்மல் தான். உங்களுக்கு பன்னில் எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. பன் சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்கும். உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பன் அவன்லேருந்து வெளியில் வந்ததுமே நல்லா சூடாக இருக்கும் போதே பட்டர் போட்டு நல்லா வந்துட்டு கிரீஸ் பண்ணிருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷைனி கிரஸ்ட் வந்து கிடைக்கும் மேலே. இந்த பன் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த கிராக்ஸே பெருசாக தெரியாது. ஸோ இதை நம்ம கட் பண்ணி தான் நம்ம வந்து க்ரீம்ஸ் எல்லாம் போட போகிறோம். ஸோ இது ஒரு பிரச்சனையே கிடையாது. நல்ல சாஃப்டான பன் தான் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த பன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கல, ஸோ அதுக்கு முன்னாடி நான் பண்ண பன்னு அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பன்னு. அதாவது இப்போ நான் செஞ்ச பன்னை விட கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மாற்றி நான் வேறு பன் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். அதோட க்ரஸ்ட் வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். இதோட க்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷைனி டாப்பாக இருக்கும். ஸோ மேலே வந்து பாருங்கள் நல்லா எக் வாஷ் பண்ணி நல்லா வந்து ஷைனி டாப்பாக வந்து கொண்டு வந்திருப்பேன். ஸோ அடுத்த பன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த பன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஷைனி டாப் இருக்காது, ஏன்னா அது வந்து மில்க் வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் 2 பன் வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த பன் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். இருந்தாலுமே கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து நான் செகண்டாக பேக் பண்ணி எடுத்த பன். உங்களுக்கு கிரஸ்ட்டை வச்சு டிஃப்ரென்ஸ் தெரியும். எக் வாஷுக்கும் மில்க் வாஷுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஷைனி டாப் அது வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் எது கொடுத்துருக்கேன், நல்லா சாஃப்டான பண்ணுக்கு தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிர்லையும் நான் 2 ட்ரையல் பண்ணி பெஸ்ட்டான ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்காகவே நம்ம சேனலுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. ஓகேயா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேங்க. ஓகே, ஒரு 150 ml இருந்து 160 ml வரைக்கும் விப்பிங் க்ரீம் எடுத்திருப்பேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டலா எடுத்திருக்கேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். நெட்டலா உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்காது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். ஸோ நெட்டலா வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த க்ரீமுக்கு. அதுக்காக நெட்டலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெட்டலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் நெட்டலா இல்லாமையும் வந்து பண்ணலாம் இதே க்ரீம். ஓகேங்களா, விப்பிங் க்ரீம் 150 ml ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இது கூட நெட்டலா ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதில் நல்ல டேஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ண போகிறோங்க. இல்லை கண்டென்ஸ்டு மில்க் வந்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 டேபிள் ஸ்பூன் நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பவுடர் சுகர் நல்லா பொடிச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்த பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்லேயே அரைச்ச சுகர் அப்படிங்கும்போது கொஞ்சம் தருன்னு இருக்கிற மாதிரி இருக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் க்ரீம். அதுக்காக தான். அடுத்ததாக மெல்ட் டார்க் காம்பவுண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக மில்க் காம்பவுண்ட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்னைக்கு என்கிட்ட டார்க் காம்பவுண்ட் மெல்டட் இருந்துச்சு, அதனால நான் அதை அப்படியே எடுத்துட்டேன். இதுவுமே நல்ல டேஸ்டாக இருந்துச்சு க்ரீமுக்கு. மொத்தமாக 40 கிராம் அளவு மில்க் காம்பவுண்ட் ஆர் டார்க் காம்பவுண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து மெல்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணக்கப்புறம் பீட்டர் வச்சுட்டு நல்லா நீங்கள் அடிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு அடிக்க விட்டாலும் சரி. இது வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர அளவுக்குலாம் அடிக்க வேணாம். ஜஸ்ட் வந்துட்டு க்ரீம் வந்து கொஞ்சம் இலகுன மாதிரியே இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு க்ரீம் பண்ணுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. இதே வந்து நம்ம ரொம்ப ஸ்டிஃப் பீக்ஸாக அடிச்சிட்டோம் அப்படின்னா கேக்குக்கு போடுற க்ரீம் மாதிரி அடிச்சிட்டோம்னா நல்லாவே இருக்காது கண்டிப்பாக. ஸோ அதனால் ஓரளவுக்கு மட்டும் அடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு மட்டும், ரொம்ப ஸ்டிஃப் பீக்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு க்ரீம் வந்து ரெடியானால் போதும். கொஞ்சம் இலகுன தன்மையோடையே இருக்கட்டும். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, தெரியுதா? இப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நமக்கு ஸ்ப்ரெட்டபிள் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம க்ரீம் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 பார்ட்டாக வந்து நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னை. அதை வந்துட்டு மேலே வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு 8 பன் அளவுக்கு நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ண அளவுக்கு க்ரீம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு லைட்டாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா சைடும் படுற மாதிரி. க்ரீம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம மேலே இருக்கிற லேயர் வந்து வச்சுக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கட்ஸ் வந்து பெருசாக எதுவுமே தெரியாது. பிகாஸ் நம்ம இப்படி தான் ஃப்ராஸ்டிங்கே பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் குட்டி குட்டி பன்ஸாக வந்து ரெடி பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. ஸோ நீங்கள் பெரிய ஒரே பன்னாக பண்ணும்போது இந்த மாதிரி கிராக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும். அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். குட்டி குட்டி பன்னாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கிராக்கிங் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. பட் அவனோட டெம்பரேச்சர் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அளவில் வச்சுக்கோங்க. மேபி உங்கள் அவனுக்கு டெம்பரேச்சர் மாறுற மாதிரியும் இருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 பீசஸாக இதை கட் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். பன்னு எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன சேம் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு எந்த ஃபால்ட்டுமே வராது. கண்டிப்பாக பன்னு வந்து சூப்பராக வரும். அண்ட் நிறைய பேர் நான் பன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், பன்னு சரியாக வரல அப்படின்லாம் சொல்கிறீங்க. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஃபால்ட் வரதான் செய்யும். அதுக்காக அது ரெசிபி தப்புன்னு கிடையாது. நம்ம ட்ரை பண்ண விதத்துலேயும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். நானே இந்த
இந்த பண்ணை வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓகேயா? ஸோ எடுத்ததுமே எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடாதுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைட்ஸ் எல்லாம் க்ரீம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு நம்ம கிரேட்டட் டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் மில்க் சாக்லேட்டில் கூட சைட்ஸ் ட்ரிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 3 சைட்ஸுமே வந்துட்டு நம்ம சாக்லேட்டில் இந்த மாதிரி டிப் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு பார்வையாக அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு உண்மையாலுமே சாக்லேட் க்ரீம் பன் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணியிருந்தேன், என்னோடய கஸ்டமர்ஸ்க்கும் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாருமே பயங்கர ஹாப்பி. மில்கி பன் ரெசிப்பியே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டு வேறு லெவலில் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த சாக்லேட் பன் ரெசிபி வந்துட்டு எனக்கு நிஜமாலுமே ஒரு ஹிட் ரெசிபி அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ டேஸ்டியாக வந்துருந்துச்சு. ரொம்ப ஸ்பாஞ்சியாக, அவ்வளோ மெல்டின் மவுத்தாக சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ட்ரையே ஆகாது. உங்களோட ஈஸ்ட்டை பொறுத்துமே அது டிஃப்ரென்ஸ் ஆகும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னா ஈஸ்ட் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு வரல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. சரிங்களா? ஒரு 2 to 3 டைம்ஸ் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக எந்த ரெசிபியாக இருந்தாலும் உங்களால் பர்ஃபெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட சாக்லேட் பன் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நான் ஒரே பண்ணை 4 பீசஸாக போட்டிருந்தேன். இன்னொரு பன் வந்து பார்த்திங்கன்னா 8 பீசஸாக கட் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு இன்னும் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. இது ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஷேர் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருந்தேன். அண்ட் எஸ் அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு தெரியும். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. ஹைதராபாத்லேருந்து, கர்நாடகாலேருந்து, பெங்களூர்லேருந்துலாம் எனக்கு கால் வந்துருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இத்தனை பேர் என்னோட ரெசிபி ஃபாலோ பண்ணுறீங்க, இத்தனை பேர் ரெசிபி ஃபாலோ பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு எனக்கு 100% வந்துட்டு ஷியோரிட்டி நான் கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை நானும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்து என்னையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் பிஸ்னஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி எல்லாமே நீங்கள் தாராளமாக உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு ஹிட்டான ரெசிபி எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்குமே நல்லா ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி சொன்னது தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you. Assalamu alaikum.